அடுத்தது ஒரு 7 சீட்டர் கார், ரெனோவோட ட்ரைபர், நிசானோட கிராவைட். இந்த கார்களை பற்றி குறை சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி கார். அந்த ப்ரைஸுக்கு அந்த காரில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த 1 லிட்டர் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் லேகியாக தான் ஃபீல் ஆகும். பட் அது ட்ரைவ் பண்ண அதுவே பிடிக்க ஆரம்பிக்கும் அந்த கார்கள். பட் என்னோட யூசேஜுக்கு வந்து பெருசாக இந்த கார் சப்போர்ட் பண்ணாது அப்படின்ற காரணத்தினால இந்த காரையுமே நம்ம ரிஜெக்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இதே மாதிரி ரெனோவோட குவிட் கார் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் இதுதான் ரீசன். அதில் அந்த இன்ஜின் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அந்த 1 லிட்டர் இன்ஜின், ட்ரைபரு, மேக்னைட்டு இந்த கார்களெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை விட குவிட்டில் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. ஆனால் இந்த சேஃப்டி ரேட்டிங் பார்க்குறப்போ 0 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரக்சரே அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை விட முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதில் 3 பேர் உட்கார முடியாது. 2 பேர் தான் அந்த காரில் உட்காரவே முடியும். ஸோ அந்த காரணத்தினால அதையும் ரிஜெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது டாடா நெக்ஸான். டாடா நெக்ஸானில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தாலும்